அதனால்தான் தென்னிந்தியாவிலே கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பிஜேபி ஒரு நடிகரை நிறுத்தி வெற்றி பெற்று விட்டது. கர்நாடகாவிலே 9 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆந்திராவிலே 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தெலுங்கானாவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம்தான். தமிழ்நாட்டில் தான் மழைக்காலத்து தவளையை போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த நமது அண்ணாமலை இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை, பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை, சாதிவெறி மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து தேர்தல்களின் மூலம் தீர்ப்பளித்து வருகின்றனர். அப்படி ஒரு தீர்ப்பை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த மக்கள் எழுதப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இப்போது வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும், களப்பணியாற்ற வேண்டும். அந்நியூர் சிவா அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்று அண்ணன் பொன்முடி அவர்களும் நம்முடைய பொன் கௌதம சிகாமணி அவர்களும் பெருமைப்படக்கூடிய வகையில இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் ஜெகத்ரட்சகர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் பணி சிறப்பாக இருந்தது, வெற்றிக்கு பெருமளவில் உதவியாக இருந்தது என்கிற அளவுக்கு நாம் பணியாற்ற வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நான் ஓடோடி வந்திருக்கிறேன். வேட்பாளரை ஆதரித்து 2 நாட்கள் நான் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறேன். 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் காணை ஒன்றியத்திலும் விக்கிரவாண்டி ஒன்றியத்திலும் உங்களை நேரிலே வந்து நான் சந்திக்க திட்டமிட்டுள்ளேன். இந்த இடைத்தேர்தல் வெற்றியால் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்று எண்ணலாம். இந்த இடைத்தேர்தல் வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி தான் 2026 வெற்றி பெறப் போகிறது என்பதை நாம் அறிவித்தாக வேண்டும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எதிரிகள் இல்லை. அவர்கள் தங்களுக்குள் அதிகார போட்டியில் சிண்டு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மோதிக்கொண்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு என்பது எதுவும் இல்லை. அவர்களுக்கான இலக்கு என்பது தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் நலன்களை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை.